Hi, good morning to all. இன்னைக்கு டே 5 கிளாஸ் நம்பர் 3. ஸோ இன்னையோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லேர்னிங் ஆஃப் என்டிஎஃப் ஸ்டட் இயரிங்ஸ் இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டட் மேக்கிங் இயரிங்ஸ் தான் வந்து எப்படி பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் வந்து ஜும்கா இயரிங்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் ஆல்ரெடி வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் சாம்பல் இயரிங்ஸுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல என்டிஎஃப் ஸ்டட் இயரிங்ஸ் உங்களோட ட்ரெஸ் மேட்சிங்க நீங்க கண்டிப்பா பண்ணலாம். எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மிஸ் பண்ணாம எல்லா ஸ்லைட்ஸையும் பாருங்க. இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ. இதுல வந்து எப்படி நம்ம என்டிஎஃப் ஸ்டட் இயரிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரிஜினல் வீடியோவுமே நான் வந்து நம்மளோட ஸ்லைடு கீழே நான் அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. மெட்டீரியல்ஸ் வந்து என்னெல்லாம் வேணும் ஒரு ஸ்டட் இயரிங் மேக் பண்ண, எம்டிஎஃப் ஸ்டட் இயரிங் மேக் பண்ண என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஃப் போர்ட் 1.5 இன்ச் ஸ்மால் சர்க்கிள். இது வந்து ஸ்மால் சர்க்கிள் சைஸ்ல தான் வந்து அவைலபிளா வந்து என்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதுல தான் நம்ம வந்து இந்த ஸ்டட் இயரிங்ஸ் வந்து பண்ணுவோம். அண்ட் குட்டன் ஸ்டோன்ஸ் B7000 க்ளூ பென் அண்ட் பேட், இயரிங் ஸ்டட் பேஸ் அண்ட் வாஷ். இது எல்லாமே வந்து பேசிக்கா நம்ம இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் இமேஜஸ் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட எப்போ வேணாலுமே வாங்கிக்கலாம். அந்த மார்க்கெட்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களோட கோர்ஸோட கிட்லேயே உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து அவைலபிளாக வந்துடும். ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா வந்து மார்க்கெட்ல வந்து இமேஜஸ் காமிச்சு நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் கிளியரா தந்திருக்கேன். ஸோ ஸ்டெப் 1, ஒரு 1.5 MDF போர்டு வந்து சர்க்கிள் ஷேப்ல எடுத்துட்டு E7000 க்ளூவை நம்ம வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டு உடனே உங்களுக்கு என்ன கலர் குண்டன்ஸ் பிடிச்சிருக்கோ, என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அது சர்க்கிள் ஷேப்ல நீங்க ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு எடுத்திருக்காங்க, க்ளூ அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் க்ளூவை வந்து 2 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டு ஸ்டோன்ஸ் ஒட்ட வைக்கிறாங்க. ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்ச அப்புறமா திருப்பி ட்ரை ஆக விட்டுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண உடனே ட்ரை ஆக விட்டுறாங்க. அண்ட் ட்ரை ஆகிற ஸ்டோன்ஸுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபினிஷிங் ஹாஃப் சர்க்கிள் வந்துட்டு நிற்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த சின்ன சைஸ் MDF போர்டில் வந்து ஸ்டிக் பண்ண பார்க்க போறீங்க. ஸோ இந்த ஸ்லைட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் இதோட மேக்கிங் வீடியோஸ்மே நான் அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம லைவ் கிளாஸஸ்மே வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுமே நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா B7000 க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுருங்க. குண்டன்ஸும் கம்மும் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்ல இருக்கும். இது ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் பிக் மட்டும்தான். ஆனால் பட் உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட MDF போர்டு வந்து இன்னுமே அழகா கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிஃபோர் ஸ்டெப். இதுதான் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ட்ரை ஆக விட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பேஸ் இயரிங்ஸ் ஸ்டட் டாப்பை வச்சு நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் அது. ஸோ MDF போர்டில் வந்து பின்னால சைடில் அதாவது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பின்னால சைடில் நீங்கள் திருப்ப வச்சு ஒரு குட்டியாக வந்து நீங்கள் ஃபெவிகாலோ இல்லை நீங்கள் B7000 க்ளூவோ அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட இயரிங்குக்கு நீங்கள் போடும்போது கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்டிஃபாக வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம ஃபைனலாக இந்த பர்டிகுலர் இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வேர் பண்ணி போடுறதுக்கு இந்த MDF இயரிங்ஸ் வந்து சூப்பராகவே வந்து யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன மாதிரி கிளாஸ்ல என்ன டாபிக் எடுக்க போறேன் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோல நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்.
ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜூம் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனல் இமேஜ் இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபினிஷிங் இருக்கும். பட் ஒரு சின்ன கரெக்ஷன். நம்மளோட பின்னால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரவுன் கலர் வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆயிரும். அதனால உங்களுக்கு அந்த பிளாக் கலர் பார்ட்ல எதுவுமே வந்து உங்களுக்கு அது தெரியாத மாரி, ஃபுல்லா நம்ம வந்து கவர் ஆகுற மாரி நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எனி டைம் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு வேறொரு நியூ டாபிக்ல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.